October 29 தி ஹிந்து பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் சைக்ளோன் மொந்தா மேக்ஸ் லேண்ட்ஃபால் ரெயின் பேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது ஜென்ரலாகவே சைக்ளோன்னா என்ன, எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து எந்த ரீஜனில் ஸ்பெசிஃபிக்காக அதிகமாக இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் பே ஆஃப் பெங்காலா, அரேபியன் சியா, இந்த மாதிரி பேசிக் ஸ்டாட்டிக் கொஷின்ஸ் வந்து பார்த்துக்கிறது பெட்டர் ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்து இப்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸாக ஒடிஷா ஆந்திராலாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் சைக்ளோன் ரெசிலியன்ஸ். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து இதே ஒரு சூப்பர் சைக்ளோன் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி வந்துருந்துச்சுன்னா ஒடிசாவில் வந்து 10,000 லைஃப்ஸ் மேலே லாஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இப்போ கவுண்டர் பண்ணி நோ லாஸ் லைஃப்ஸ் கடந்த ஒரு 2 to 3 years தான். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து எப்படின்னா ஒரு டிசாஸ்டர்னா அது எந்தளவு ஃபோர்காஸ்ட் பண்ணி எந்தளவு ப்ரிப்பேர்னஸாக இருக்கணுன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் எக்கனாமிக் லாஸஸ் இருக்க தான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட சொல்லிருக்காங்க 2200 crores கிட்ட லாஸ் இருக்குன்ட்டு. பட் லைஃப் லாஸ்ன்றது அதை விட ரொம்ப மோசமான விஷயம். ஸோ ஒரு 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 ஸ்டேட்ன்றது எந்தளவு இதை பேட்டர் பண்ணுன்றது தான் விஷயம். அதை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ஸ் எல்லாம் பெட்டராகவே பண்ணிட்டு இருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் சைக்ளோன் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கீழே அப்படியே பார்த்தோம்னா ஐஐபி க்ரோத் டிப்ஸ். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் என்னன்னு தெரியணும். அதில் இருக்க 8 செக்டார்ஸ் அதோட கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் மஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபேக்ட் ஜென்ரல் ஃபேக்ட் இருக்கும். இவ்வளோ ஃபர்டிலைசர்ஸ்க்கு இவ்வளோ வெயிட்டேஜ், பெட்ரோலியம்க்கு இவ்வளோ வெயிட்டேஜ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஃபேக்ட்ஸ் மஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் பிளின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல. சரி, அதுக்கப்புறம் யார் ரிலீஸ் பண்ணுறாங்க, என்ன பேஸ் இயர் 2011 பேஸ் இயர் வச்சு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இன்ஃபர்மேஷன் வெளியிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எடிட்டோரியல் பேஜ் தான். எடிட்டோரியல் பேஜில் வந்து ஃபஸ்ட்டு மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டினா இப்போ ஏஷியான் அப்படின்ற இப்போ ஏஷியான் வந்து நம்ம லாஸ்ட்டு வேர்ல்டு நியூஸில் கூட பார்த்தோம்னா வந்து ஏஷியான் கிட்டத்தட்ட வந்து 700 பில்லியன் ட்ரேட் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பொட்டன்ஷியல் அவ்வளோ இருக்குது. அப்போ இந்தியா வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுச்சு. ஏஷியானில் மெம்பர் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளஸ் ஏஷியான் இந்தியா சம்மிட்லாம் நடந்திருக்கு. ஸோ திருப்பியும் ஏஷியானில் வந்து இந்தியா ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து குவாட் சமிட்டாக இருக்கும், இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே திருப்பி ரீகால் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மெயினாக எதில் சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா ஏஷியன் யூனிட்டி, ஏஷியன் சென்ட்ரலிட்டி அண்ட் வந்து ஏஷியன் அவுட்லுக் இன் இந்தியன் ஸ்பெசிஃபிக். அதாவது ஏஷியனோட இம்பார்ட்டன்ஸ் சவுத் ஏஷியான்ன்றது என்ன மெயின் இந்த சவுத் ஏஷியன் ரீஜன், அந்த ஏஷியன் ஸ்பெசிஃபிக் ரீஜன் இருக்குல்ல, இந்த சைடு தான். ஸோ இந்த கண்ட்ரீஸோட எக்கனாமிக் பொட்டன்ஷியல் ரொம்பவே அதிகமாக இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் க்ரோத்லையும் சரி, எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸையும் சரி. ஸோ இப்போ என்னன்னா இது நம்ம எந்தளவு வந்து பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணால் நம்ம இந்தியா வந்து இன்னும் பெட்டராக வந்து ட்ரேடையும் சரி மற்ற விஷயத்தையுமே சரி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? செகண்டு ரிலீஃப் அண்ட் ரெகுலேஷன். நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி அது சைக்ளோன்ஸோட இம்பாக்ட் போத் எப்படி வந்து நம்ம டேக்கிள் பண்ணுறோன்றது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரெசிலியன்ஸுமே மற்ற விஷயத்துலையுமே கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேட்டல் போல்ட்ரிலாம் வந்து லாஸ்ட் கஜா புயல்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்துருந்துச்சு. அதெல்லாம் வந்து நிறைய கேட்டல் லாஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயமே வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக சேஃப் ஹவுஸ் பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே வந்து பெட்டராக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு ரீதிங்கிங் இமிகிரேஷன் இந்த ஏஜ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன். ஸோ இது வந்து ஒரு கொலம்பஸோட டிஸ்கவரி அப்படின்னு சொல்கிறாங்களா யூஎஸ், ஐ மீன் அமெரிக்காஸை. ஸோ அந்த டிஸ்கவரி வந்து எப்போவுமே வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு இமிகிரேஷன், அதாவது ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு, ஒரு இன்டெகிரேஷனுக்கு, ஒரு புது குளோபலைசேஷனுக்கு ஒரு புது வேவாக தான் வந்து கன்சிடர் பண்ணாங்க. இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஒன் சைடட் ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் ஆக்சுவலாக அங்கே நடந்தது வந்து அங்கே இருக்க நேட்டிவ்ஸோட கல்ச்சர் வந்து இண்டிஜினியஸ் கல்ச்சர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களோட ஓன் கல்ச்சர் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. இது எதுவுமே வந்து கன்சிடர் பண்ணி எந்த ஒரு விஷயத்துமே பேச மாட்டேங்கிறீங்க. பட் இம்பார்ட்டண்ட்டே என்னன்னா ஒரு கல்ச்சருக்குமே யூனிக் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும், யூனிக் டிஸ்டிங்க்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து மிஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு சொசைட்டி எவால்வ் ஆகுதுன்னா அது வந்து தனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து ஒரு சொசைட்டி எவால்வ் ஆகுதுன்னா அதோட கல்ச்சுரல் பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டைவர்சிட்டி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டைவர்சிட்டி தான். 500 மோர் தென் வந்து ரிலிஜன் செக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ யூஎஸுமே வந்து ஒரு ஒரு தனி செக்டாவோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஃபோர் இன்வேஷன் வந்து பார்த்தோம்னா அங்கேயுமே வந்து பீப்புள்ஸ் தான் இருந்திருக்காங்க. என்ன ரெட் இண்டியன்ஸ்னு சொல்லுவாங்க அவங்கள. ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் இருந்திருக்காங்க. அவங்களுமே டாமினேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் ஸ்டேட்டாக தான் ஆயிருக்கு. ஸ்டில் வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் பாலிசிஸ் போகிறோம். அதாவது வந்து இமிகிரேஷன் வந்து கட் ஆஃப் பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற விஷயம்லாம் கொண்டு வரல. இது எல்லாமே வந்து ரேஷனலாகவே நீங்கள் யோசிக்கல. அது ஒரு ட்ரம்ப்போட பாலிசி இப்போ என்னது, வெளியிலேருந்து யாரும் உள்ளே வரக்கூடாது. அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசி, அமெரிக்கா தான் யாருக்கும் நாங்கள் ட்ரேடும் பண்ண மாட்டோம், நாங்கள் டொமஸ்டிக்காக டெவலப்மெண்ட்டாக இருக்கும், டெவலப்மெண்ட் பார்த்துப்போம் அப்படின்றது தான் அவங்க நோஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் மற்ற கண்ட்ரிஸ் வந்து உள்ள இமிகிரேஷன் விடாமல் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணுன்றது வந்து ஃபஸ்ட்டு உங்கள் கண்ட்ரியோட ஹிஸ்ட்ரியே வந்து கன்ஸ்ட்ரக்டடு தான். அது இன்பில்டாக நீங்களே கிரியேட் பண்ணது கிடையாது. ஸோ கன்ஸ்ட்ரக்டட் ஹிஸ்ட்ரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மேனிபுலேட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு ராங்கான டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் டிஸ்கஸ் பண்ணுறாரு. ரொம்ப டீப்பாக பேசியிருக்காங்க, அவ்வளோ தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு ஆர்டிகல் அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுவுமே வந்து எக்விப் தட் ஸ்டிங்ஸ் பட் ஆல்சோ இன்ஸ்பயர்ஸ். ஸோ நம்ம எக்கனாமிக் நோபல் ப்ரைஸ் இப்போ கொடுத்துருக்காங்களா ஜோயல் மோக்கியர்.
ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து எதுக்காக இவங்களுக்கு எக்கனாமிக் ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன். அதாவது இந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓல்டு டெக்னாலஜிஸ் இருக்குல்ல அது ரிப்ளேஸ் பண்ணி தான் நியூ டெக்னாலஜி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிளாத் வீவ் பண்ணுறதா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹேண்ட்லேயும் சின்ன மிஷின் தான் பண்ணிருந்தாங்க. எப்போ வந்து மில்ஸாவோ இல்லை வந்து பிரிட்டனோட அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துச்சோ அப்போலேருந்து ஹேண்டில் வீவிங்கிறது போயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ என்னது ஓல்டு டெக்னாலஜி டெஸ்ட்ராய்ட் ஆயிடுச்சு, நியூ டெக்னாலஜி வந்துடுச்சு. இதுதான் இவங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் இவர் என்ன ஆர்கியூ பண்ணுறாருன்னா நீங்கள் இதுலேயுமே ஒன் சைடாக பார்த்துருக்கீங்க ஆர்டிக்கலில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் நீங்கள் சொல்கிறீங்களா, இது வந்து சோஷியல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப் அதாவது ஒரு 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 எக்கனாமியில் புதுசாக ஒரு விஷயம் வர்றதுன்றது சோஷியல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு அங்கே இருக்க பீப்புள் அதை அக்செப்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த பீப்புள் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து அது மற்றவங்களால அக்செப்ட் ஆகி மாசால அக்செப்ட் பண்ணிட்ட அப்புறம் தான் அது வந்து பீப்புள்ஸ் போய் சேரும். நீங்கள் ஜென்ரலாக வந்து ஒரு மூமெண்ட்டில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏன் இந்த விஷயம் வந்து நோபல் பிரைஸ் கொடுக்குற அளவு வந்து இதை கன்சிடர் பண்ணி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 3 விஷயம். ஒன்று ஏஐ வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஜாப்பை ரிப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கு. நம்ம எவ்ரி இயர் பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளோ ப்ரைவேட் கன்சல்டன்சிலேருந்து அவ்வளோ ஜாப்ஸ் வந்து அவ்வளோ பேரை ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏஐ வந்து சிம்பிளை பண்ணுது அவங்க ஒர்க்ஸ் எல்லாம். அதே நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பப்ளிக் டெப்த். இப்போ வந்து ஒருத்தனுக்கு ஃபினான்ஸே இல்லாமல் வந்து எப்படி ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரதுக்கு அவன் ரெடியாக இருப்பான், புது டெக்னாலஜி கொண்டு வந்து ரெடியாக இருப்பான். அப்போ என்னது அங்கே ஃபினான்ஸ் தேவைப்படுது. ஸோ பப்ளிக் டெப்த் அதாவது வந்து ஒரு கண்ட்ரி அங்கே இருக்க ப்ரொஃபஷனல்ஸும் அங்கே இருக்க பாப்புலேஷன்ஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இன்கமும் ஃபினான்ஸும் இருந்தால் தான் அவங்களால வந்து புது டெக்னாலஜி அடாப்ட் பண்ண முடியும். அது இல்லாமல் அடாப்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போது அந்த பப்ளிக் டெப்த் இருந்துச்சுன்னா எப்படி இப்போ மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் எல்லாமே பப்ளிக் டெப்த்தில் தான் இருக்காங்க. யாருமே வந்து ரொம்ப கிரேட்லலாம் சொல்ல முடியாது. எல்லா கண்ட்ரிஸுமே ஒரு கண்ட்ரிக்குன்னா ஒரு கண்ட்ரியில் பப்ளிக் டெப்த்தில் தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்இக்வாலிட்டி. நம்ம ஆல்ரெடி பேசிட்டு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட்டில் கூட பார்த்துருக்கோம். ஈவன் 10% ஆஃப் பாப்புலேஷன் கிட்ட 70% ஆஃப் வெல்த் இருக்குன்னு பார்த்துருக்கோம் இந்தியாவில். ஸோ இந்த மாதிரி இன்இக்வாலிட்டி இருக்க ஸ்டேட்டில் அப்போது ஒரு டெக்னாலஜி வருதுன்னா அது யாரை பெனிஃபிட் பண்ண போகுது? அதுதான் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இவங்களுமே அதான் கொஸ்டின் மார்க் பண்ணுறாங்க. ஸோ வந்து நோபல் ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு நிறைய இன்டர்வென்ஷன்ஸ் புது இன்டர்வென்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி விஷயத்த வந்து ஜஸ்ட் ஒன் சைடாக பார்க்காம அதில் இருக்க எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ஸுமே பார்க்குறது வந்து பெட்டர் கன்சர்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேத் இஸ் நாட் அ டூல் ஃபார் கல்ச்சரல் நேஷனலிசம். ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கல்ச்சரல் டிஸ்டிங்ஷன்ஸை உள்ளே கொண்டு வரதுக்காக நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் கொண்டு வந்ததே இப்போ மேத்தமெட்டிக்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்டில் இப்போ என்ன கொண்டு வராங்கன்னா இந்தியா ட்ரெடிஷ்னலாக லேர்ன் பண்ண டெக்னிக்ஸு அதோட ஓன் கல்ச்சரல் நேட்டிவ் இன்னோவேஷன்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரது பார்க்குறாங்க. ஸோ அதில் வந்து கலகணப்பனம், அதுக்கப்புறம் வந்து பாரதிய பிஜிகணித் அந்த ஷுல்ப சுத்ரா. ஸோ இது எல்லாமே என்னன்னா இந்தியனோட ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே இன்கல்கேட் பண்ண போகிறாங்க. இப்போ இது இன்கல்கேட் பண்ணுறது எல்லாமே ஓகே தான். பட் ஆனால் வந்து இவங்க என்ன ஆர்கியூ பண்ணுறாங்க இந்த ஆர்டிகலில், சில கோர் வேல்யூஸ்ன்னு இருக்கும், அது யூனிவர்சலாக இருக்கும், அந்த வேல்யூஸ் ரிப்ளேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2+2 4 தான். அது நீங்கள் இங்கே இந்தியாவில் சொன்னாலும் சரி, வெஸ்டர்னில் போய் அமெரிக்காவில் சொன்னாலும் சரி, அது ஒன்று தான். பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுலேயே சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள், ஒரு டீச்சர் ஏதோ ஒரு பொலிட்டிஷியன் வந்து ஹிந்து டைட்டி தான் ஃபஸ்ட்டு டு ட்ராவல் வந்து ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரி சூடோ சயின்டிஃபிக் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இருக்க பாப்புலேஷன் மேனிபுலேட் பண்ண வேண்டாம். ரைட், எல்லா கல்ச்சருமே வந்து இண்டிஜினியஸாக தே ஹேவ் சம் வேல்யூஸ், தே ஹேவ் சம் கல்ச்சர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ அதை வந்து அதை பேஸ் பண்ணிவிட்டு ரேஷ்னாலிட்டியை விட்டுறக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க, நீங்கள் கொண்டு வந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஓகே தான், பட் இன்டெகிரேட் பண்ணுங்கள், ரேஷனலாக திங்க் பண்ணுங்கள். பாலிசி ஃப்ரேம்ல சப்ஜெக்ட் இன்க்ளூட் பண்ணுறதை விட சப்ஜெக்டோட ரேஷனாலிட்டி, அதாவது இது ஒரு சப்ஜெக்டாக இந்தியன் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஒரு எவல்யூஷன் டிசிப்ளினுக்குமே தெர் வில் பி ப்ராப்ளம்ஸ், தெர் வில் பி எரர்ஸ். அதை ரெக்டிஃபை பண்ணி தான் டெவலப் ஆகும். ஸோ அப்போ அந்த டெவலப் ஆகிற சப்ஜெக்ட் இருக்குல்ல, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியன் மேத்தமெட்டிக்ஸ்கிட்ட தனியாக படிக்கட்டும், வெஸ்டர்ன் மேத்தமெட்டிக்ஸும் அவங்க தனியாக படிக்கட்டும். அப்போ வந்து அவங்களுக்கே ரேஷனாலிட்டி தெரிஞ்சிடும். அப்போ வந்து அது பெட்டராகவும் வந்து இன்கார்பரேட் பண்ண முடியும், கல்ச்சரல் டிஸ்டிங்ஷனையும் அப்ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் பேசுகிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 14. பேஜ் நம்பர் 14ல் ரீலொகேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் dwellers ஃப்ரம் டைகர் ரிசர்வ் மஸ்ட் பி வாலண்டரி. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அப்போ கிட்டத்தட்ட சும்மா ஒரு ஐடியா வச்சுக்கோங்க, 64,000 ஃபேமிலிஸ் கிட்ட வந்து டைகர் ரிசர்வோட கோர் ஜோனில் இருக்காங்க. ஸோ அப்போ என்னது, ஏன் வந்து நம்ம இந்த உள்ளே இருக்க ட்ரைபல் ஃபேமிலிஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மெயின் ரீசன் பார்த்தோன்னா, தே ரெஸ்பெக்ட் நேச்சர் அண்ட் அனிமல்ஸ் ஆஸ் அ சாக்ரெட் திங்ஸ். ஓகேவா? ஸோ அவங்க வந்து ஹார்ம் பண்ணவோ அதை வந்து அட்டாக் பண்ணவும் விரும்ப மாட்டாங்க, அது கூட ஒத்து வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாப்புலேஷன் இருக்கும்போது அவங்கள அங்கே இருக்க விடுறது ரொம்ப நல்லது. அவங்களால எப்போ ஹார்ம்னு தெரியுதோ அப்போ அவங்களை வெளியே எடுத்துனா போதும் அப்படின்றது தான் இது. இப்போ நம்மளுக்கு இதில் என்ன தெரியும்னா, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ரெண்டுமே வந்து படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? டீட்டெயில்டாக ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 16. ஸோ ட்ரேட் டாக்ஸ் வித் EU. ஸோ நம்ம நிறைய விஷயம் ஏற்கனவே பேசுறது தான். ட்ரேட் டீலுன்றது கொண்டு வருவாங்க, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் கொண்டு வருவாங்க EU கூட. அப்போ எந்த அளவு பெனிஃபிட்டாக இருக்கும், எந்த அளவு வந்து எக்கனாமிக் டேர்ம்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் கேப்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது அதை பார்த்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆல்ரெடி சொன்னதான் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ்னா என்ன, அது எந்த ஆக்டில் கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் NDME 2004 ஆக்டில் கொண்டு வந்திருப்பாங்க, அதையும் பார்த்துச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சிந்தசிஸ் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு யூஎன் வந்து விடுறாங்க. இது எதுனா நம்ம நேஷன் டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் சொல்றோம்ல, ஒரு கண்ட்ரி எவ்வளோ வந்து அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் 2.0 டிகிரி செல்சியஸ் கம்மியா கவுண்டர் பண்றதுக்காக எஃபர்ட்ஸ் எடுக்கிறோம்ல, கிரீன் எனர்ஜி கொண்டு வர்றது, விண்ட் எனர்ஜி கொண்டு வர்றது, கோல் யூசேஜ் வந்து கம்மி பண்ணுறது எல்லாமே பண்ணுறோம்ல. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம நேஷன் டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷனில் நம்ம யுனைடெட் நேஷனில் சப்மிட் பண்ணுவோம். ஸோ அந்த ரிப்போர்ட்டோட சிந்தசிஸ், அதாவது இப்போதைக்கு சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டை வச்சு அவங்க சொல்கிறாங்க நம்ம இன்னும் ரொம்ப ரீச்சிங்கில் இருக்குது. இந்தியா ஸ்டில் ரிப்போர்ட் அதை சப்மிட் பண்ணாமல் இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக சப்மிட் வந்து 2022 தான். ஸோ நம்ம பார்ப்போம் எந்த அளவு வந்து இந்தியாவோட ப்ராக்ரஸ் இருக்குன்றதை செக் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 17ல ரெடி டு ஷேர் சோலார் எக்ஸ்பர்டைஸ் வித் அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ சோலார் எனர்ஜியில் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் ISL இந்தியா வந்து சிக்னிஃபிகண்ட் பிளேயர். இந்த ஃபவுண்டேஷன் நம்ம தான் ஃபவுண்டருமே அந்த சோலார் அலையன்ஸ்க்கு. ஸோ அப்போ வந்து அது கீழே வந்து 2 ஸ்கீம் வந்து ரொம்ப பாப்புலர் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று PM சூரியகர் அண்ட் PM குசும். இது ரெண்டுமே வந்து ஸ்கீம்ஸ் டீட்டெயிலாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க, யார் யாருக்கு எப்படி பெனிஃபிட்டாக இருக்குது, ரூஃப் டாப் சோலார் அலையன்ஸ்னா என்ன, எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கணும். ப்ளஸ் வந்து இந்த ஆஃப்ரிக்காவில் பண்ணிட்டும் இருக்கும். இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த ட்ராபிக்கல் ரீஜன் இருக்குல்ல, அங்கே இருக்க எல்லா கண்ட்ரிஸோட பார்ட்டிசிபேஷன் மோஸ்ட்டாக இருக்கும் அதில். ஸோ அதையுமே லைட்டாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 18ல ஸோ ஏஷியன் சம்மிட்டை வந்து நெக்ஸ்ட் சேர் பண்ணும்போது பிலிப்பைன்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ பிலிப்பைன்ஸ் நம்ம சவுத் சைனா சீன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்கும். நம்ம ஃபர்தராக பார்க்குவாங்க பாலிசி எப்படி இருக்கும்ன்ட்டு. அது இப்போ நெக்ஸ்ட் அது கீழே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 771 பில்லியன் ட்ரேட் வால்யூம் இருக்கிறத நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம், எந்த அளவு இம்பார்ட்டன்ட் ஏஷியன் ட்ரேட் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேட்ல இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன் இருக்கிறதுமே ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஓகேங்களா? அப்கமிங் இயர்ஸில். ஸோ இந்தியாஸ் டயஸ்பரஸ் டிப்ளமசி அண்ட் த லிமிட்ஸ் ஆஃப் கல்ச்சர் நேஷனலிசம் அப்ராட். ஸோ நம்மளோட டயஸ்பராஸ்லாம் இருக்காங்கல்ல வெளிநாட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸில், கனடாவில், எல்லாத்தையுமே இந்தியா தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் டயஸ்பராஸ் இருக்க ஒரு கண்ட்ரி. ஏன்னா நம்ம தான் வேர்ல்டு நம்பர் 1 இந்தியாவில். அதே மாதிரி இப்போ நம்ம H1B விசா இஷ்யூஸ்லாம் பார்த்தோம்ல, அதுலேயுமே H1B விசா பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸில் 70% இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்தளவு வந்து இந்தியன்ஸ் வந்து எல்லா கண்ட்ரிஸுமே ப்ளே பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க அது மட்டும் இல்லாமல் டிப்ளமட்ஸாகவும் இருக்காங்க நிறைய கண்ட்ரீஸில். ஸோ இந்தளவு வந்து இந்தியாவோட சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் டயஸ்பராஸில். இது இப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட கல்ச்சரல் இன்டெகிரிட்டி வந்து வெளியே கொண்டு வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கணபதி ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், சிலையை கடலில் கரைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தீபாவளினாலே லைட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ வீட்டை சுற்றி லைட்ஸ் வைக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்கான விஷயம் இந்தியாவுக்கு. ஸோ இதை வேற கண்ட்ரியில் போய் எக்ஸ்போஸ் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து அது எப்படி இருந்தாலுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஹெசிடேஷன்ஸ், ஈவன் வந்து வீடை வந்து லைட் பண்ணது கூட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களாம். பக்கத்து வீடு வந்து உங்கள் வீட்டை மட்டும் லைட் பண்ணுங்க, எங்கள் வீடையும் சேர்த்து எரிக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஐ மீன் வந்து லைட் வெளிச்சம் அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பிரவாசி பாரதிய திவாஸ், அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து டயாஸ்பராஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரிஸுமே போய் அட்ரஸ் பண்ணுவாங்க, இயர்லியாவோ இல்லை 2 இயர்ஸ் ஒன்ஸோ. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து யூஎஸ்லையுமே நடந்திருக்கு, கனடாவில் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ப்ளஸ் வந்து நம்ம இந்தியாவில் PIO அப்படின்னு சொல்லுவோம், OCIன்னு சொல்லுவோம். ரெண்டுமே வந்து பார்ஷியல் சிட்டிசன்ஷிப்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் டியூவல் சிட்டிசன்ஷிப் அலௌட் இல்லை, இந்தியன் சிட்டிசனாக மட்டும்தான் இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு பார்ஷியலாக அவங்க ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவங்க பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின்னு சொல்லிட்டு ஒரு டேக் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டேக் எதுக்குன்னா வந்து அவங்க இந்தியாவுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து போலீஸ் என்கொயரி இருக்காது, ஃப்ரீயாக மூவ் பண்ணிக்கலாம், சில NRI பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே இந்தியன் நேஷனலிசமும் கல்ச்சர்லாம் ஓகே, பட் ஆனால் நம்ம இருக்கும்போது அங்கே இருக்கவங்களையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஆர்டிகல். ஓகே, அவ்வளோதான். ஸ்போர்ட்ஸ்லையும் பெருசாக எதுவும் இல்லைம்மா இன்னைக்கு, அவ்வளோதான். தேங்க்யூ.